வெல்கம் பேக் அரிமா வெடித்தது. இந்த பதிவில் டெத்து கிளைமில் இருந்த ஒரு பெரிய சிக்கலை சரி செய்கிற விதமான ஒரு புது அறிவிப்பை இபிஎஃப்ஓ வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் ஒரு பிஎஃப் உறுப்பினர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட மைனர் குழந்தைக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டையோ இல்லை பென்ஷன் அமௌண்ட்டையோ கொடுக்கணும் அப்படின்னா பல பிஎஃப் ஆஃபீஸில் கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளைம் அமௌண்ட்டை கொடுத்து வந்தாங்க. இந்த கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நாம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறதால இதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. இதையெல்லாம் சரி செய்கிற விதமாக இபிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைனர் குழந்தையோட பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னு ஒரு புது ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இதனால் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் பென்ஷன் அமௌண்ட்டும் அந்த மைனர் குழந்தையோட பேரில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நேரடியாக போய் சேர்ந்துடும். இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கிளைம் செய்கிறது யாரோ அந்த குழந்தையோட பேரில் ஒரு புது பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பிஎஃப் கிளைம் ஃபார்மில் கொடுக்கணும். இதனால் நேரமும் மிச்சமாகும், குழந்தைக்கு சீக்கிரமாகவும் பணம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பிஎஃப் டெத்து கிளைம் சம்மந்தமாக தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.